வணக்கம். சித்தகர் உணவே மருந்து மருந்தை உணவு வாரம் ஒரு கீரை வரிசையில் இன்றைக்கி வெந்தயக்கீரையை பற்றி பார்க்கலாம். வெந்தயக்கீரை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கீரை. இதே நார்த் இந்தியாவில் இதை உலர்த்தி நிழலில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிறாங்க. கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கிரேவிக்கும் அவங்க செய்கிற எல்லா கிரேவிக்கும் கடைசியாக இதை தூவிட்டு இறக்குறாங்க. ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம சித்தர்கள் சொல்கிறது கூற்றுப்படி இந்த வெந்தயக்கீரையில் இன்சுலின் நிறைய சுரக்கிற சக்தி இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வரும். அடுத்தது இதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்த உதவுது. இதே கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியே தள்ளிடுது. நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாக்கி கொடுக்குது. அதேமாதிரி ஹார்ட் டிசீஸ் இதை சாப்பிட்டா வராது. ஏன்னா பிளட்டை கிளாட் ஆகாமல் இது பார்த்துக்குது. ஸோ எல்லா பிளட் வெசல்ஸ்லையும் ஒரு படிவம் அதிகமாகிறதால பிளட்டு கிளாட் ஆகிறதால தான் ஹார்ட் டிசீஸ் வருது. ஸோ இந்த வெந்தயக்கீரையை சாப்பிட்றதால ஹார்ட் டிசீஸ் நமக்கு வராது. அடுத்தது கான்ஸ்டிபேஷன், மலத்தை இலக்கி கொடுக்கறதால